அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா உயிர்நாடி 2ல தமிழில் ஃபுல் மாடல் லைவ் டெஸ்ட்டாக 1, அதாவது முதல் லைவ் டெஸ்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உயிர்நாடி 2ல சார் என்னென்ன கொடுத்துருக்காருன்னு தமிழ் ரிலேட்டடாக ஒரு தடவை பார்த்துடலாம். பொது தமிழில் யூனிட் 7ல் சொல்லகராதி, யூனிட் 2ல சொல்லகராதி, யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மை மற்றும் சிறப்பு. அதே மாதிரி யூனிக் டாபிக்ஸாக ஓரெழுத்து ஒரு மொழி, பொருள் தரும் ஓரெழுத்து, ஒரு பொருள் பன்மொழி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஊர் பெயர்களின் மறுவு, பிழை திருத்துக, ஓர் என்னங்கிறத பார்த்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே ஓர்னாவே எதற்கு வரும்? உயிர் எழுத்துக்கு தான் ஓருங்கிறது வரும். காமன் டாபிக்ஸில் எதிர்ச்சொல், உரிய பொருளை கண்டறிதல், சொல்லும் பொருளும், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகரவரிசை, சொற்களை சீர் செய்தல், இருபொருள் குறிக்கும் சொற்கள், கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், பல பொருள் தரும் ஒரு சொல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உயிர்நாடி 2ல கடந்த 8 நாட்களாக நீங்கள் ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் ஒவ்வொரு நாளாக பாட்டு சூப்பராக லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம ஃபுல் மாடலாக என்னங்கிறத பார்த்துடலாம். வாங்க. முதல் கேள்வி, எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்று கூறியவர் யார்? எளிதில் பேச எளிதில் பாடல் இயற்றிய இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்று கூறியவர். ஆன்சர் சரிதான், வள்ளலார் என்பது சரியான விடை. பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க. பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. பே என்பது மேகம் என்பதை குறிக்கும். நீங்க ஆன்சர் ஏபிசிடி இதை மட்டும் ஆன்சரா பண்ணிட்டு வாங்க. மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்த நூல் எது? மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்த நூல் எந்த நூல்? அந்த நூல் ஆப்ஷன்ல திருக்குறள் என்பது சரியான ஒன்று. சரியான இணையை கண்டறிக. ஊர் பெயர் மருவு. இதுல சரியான இணை எது? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. திருவண்ணாமலை திருவானை தவறு, நாகர்கோவில் நாகை தவறு, புதுக்கோட்டை புதுவை தவறு. இதுல கோயம்புத்தூர் கோவை என்பது சரியான ஒன்று. இதுல புதுக்கோட்டைக்கு புதுகைம்போம், நாகர்பட்டினத்துக்கு நாகைன்னு சொல்லுவோம். எனக்கு மழை பிடிக்காது, இதற்கு இணைப்பு சொல் என்ன வரும்? எனக்கு மழை பிடிக்காது, மழைக்கு பின் தோன்றும் வானவில் பிடிக்கும். ஆப்ஷன்ல பாருங்க. எனக்கு மழை பிடிக்காது, ஆனால் மழைக்கு பின் தோன்றும் வானவில் பிடிக்கும். ஆப்ஷன் ஏ ஆனால் என்பது சரி. உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழ் மொழியின் தொன்மையை கருதி என்றுமுள்ள தென்தமிழ் என்று கூறியவர் யார்? உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழ் மொழியின் தொன்மையை கருதி என்றுமுள்ள தென்தமிழ். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்றுமுள்ள தென்தமிழ் என்று கூறியவர் கம்பர் என்பது சரியான விடை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. சிங்கம். இதற்கு சரியான சொல் என்ன வரும்? சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. சிங்கம். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்க குருளை என்பதுதான் சரியான இளமை பெயர். குருளை தான் வரும். புலிக்குத்தான் என்ன வரும்? புலிப்பரல் என்பது சரியான ஒன்று. ஓங்களிடை வந்துயர்ந்தோர் தொழவிளங்கி என்ற வரிப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? ஓங்களிடை வந்துயர்ந்தோர் தொழவிளங்கி என்ற வரிப்பாடல் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. ஆன்சர் தண்டி அலங்காரம் என்பது சரியான விடை. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று. ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் பார்த்தீங்கன்னா மேகம் என்று பொருள் தரும். மீங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி மேகம் என்று பொருள் தரும். இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல
கூற்று சரி, காரணம் தவறு. மீங்கிறது மேலே இப்படியெல்லாம் பொருள்படும். காரணம் தவறு. பேன்னு தான் மேகங்கிறத பார்த்தோம். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் ஆப்ஷன்ல பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்பது சரியான விடை. நூலின் பயன் படித்தல். அப்போ கல்வியின் பயன் கற்றல். இணைப்பு சொல் என்ன வரும்? நூலின் பயன் படித்தல். ஆப்ஷன்ல சரிதான். நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல் என்பது ஆப்ஷன் பி சரியான விடை. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. குருவி. இது ஆப்ஷன்ல பாருங்க. குருவிக்கு புதிய சொல்லா என்ன வரும்? குருவி இலை, குருவி மரம், குருவி கனி இதெல்லாம் தவறு. குருவி கூடு என்பது சரியான விடை. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல தொல்காப்பியம் என்பது சரியான விடை. தனக்கென தனிச்சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் உள்ள மொழி என்னவென அழைக்கப்படுகிறது? தனக்கென தனிச்சிறப்பு பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாக உள்ள மொழி என்ன மொழின்னு சொல்லுவோம்? அதைத்தான் நம்ம மூலமொழி என்று அழைக்கப்படுகிறது. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவை, காப்பியம், பூ, வான், பொன், குரல். இதில் இணைத்து எந்த சொல் வருங்கிறத அப்படி ஆப்ஷனில் பாருங்க. காப்பியம், குரல், சுவை, பூ, பூ, பொன். இதில் காப்பிய சுவை என்பது தான் புதிய சொல்லாகும். திராவிட மொழிகளின் வகைகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? நம்ம 3 திராவிட மொழிகள் என்னென்னங்கிறத பார்த்தோம். இதில் தவறான வகை எது? ஆப்ஷன்ல வட, தென், நடு திராவிட மொழிகள்னு சொல்லுவோம். புற திராவிட மொழிகள் என்பது தவறான ஒன்று. எழுத்து வழக்காக மாற்றுக. ரொம்ப தொலைவட்டையிலிருந்து வர்றேன். ரொம்ப தொலைவட்டையிலிருந்து வர்றேன். இதை எழுத்து வழக்கா நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான். நீண்ட தொலைவிலிருந்து வருகிறேன். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கந்தம் என்பதன் பொருள் யாது? கந்தம் என்பதன் பொருள் யாது? ஆப்ஷன்ல கந்தம் என்பது மனம் என்பதை குறிக்கும். வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில வச்சுட்டு வாங்க. இத்தொடருக்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில வச்சுட்டு வாங்க. வச்சுக்கிட்டு இதெல்லாம் தவறு. வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வாருங்கள். ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. மூல திராவிட மொழியிலிருந்து பிரிந்த கடைசி மொழி எந்த மொழி? மூல திராவிட மொழியிலிருந்து பிரிந்த கடைசி மொழி ஆப்ஷன்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா மலையாள மொழி தான் கடைசி மொழி. அதாவது மூல திராவிட மொழியிலிருந்து பிரிந்த கடைசி மொழி மலையாளம் என்பது சரி. சரியான இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன்ல பாருங்க. சரியான இணை என்ன? இதுல பனி, குளிர் என்பது சரியான இணை. தாழ்முடி, அறம், வீரம், கரம், கால் இதெல்லாம் தவறு. பனி, குளிர் என்பது சரியான இணையாகும். எந்த நாட்டில் வாழும் தமிழருள் 95% தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழிலேயே கல்வி பயில்கின்றனர்? அது எந்த நாட்டில் வாழும் தமிழர்கள்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இலங்கையில் வாழும் தமிழர்கள் தான் 95% தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை நம்ம தமிழ் மொழியிலேயே கல்வி பயில்கின்றனர். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மார்க்கம். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. எது இருந்தா மார்க்கம் உண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஆப்ஷன்ல குணம் இருந்தால், பணம் இருந்தால், தனம் இருந்தால்
மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பது சரியான விடை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நீங்கள் வரும்போது எனக்கு வாங்கி வாருங்கள். அந்த சொல் என்ன சொல் வரும்? நீங்கள் வரும்போது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் என்பது சரி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளும் ஒரு தனி குடும்பத்தை சேர்ந்தவை என்று முதலில் கூறியவர் யார்? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட ஆகிய 4 மொழிகளும் ஒரு தனி குடும்பத்தை சேர்ந்தவை என்று முதலில் கூறியவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா யாருன்னு பாருங்க, எல்லிஸ் துரை ஆவார். ஆப்ஷன் டி சரியான ஒன்று. சரியான இணையை தெரிவு செய்க. இதுல உத்தரவு, பணி, பாக்கி, இழப்பு, கஜானா, வருவாய் இதெல்லாம் தவறு. அலங்காரம், ஒப்பனை என்பது சரியான இணையாகும். குவை என்பதன் பொருள் என்ன? குவை அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, குவை என்பது குவியல் என்பதை குறிக்கும். முதல் மாந்தன் தோன்றிய இடம் எந்த இடம்? முதல் மாந்தன் தோன்றிய இடம் இதெல்லாம் ஓல்டு புக்ல நம்ம பார்த்துருப்போம். முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் என்பது சரியான விடை. பொறுத்துக சொல் பொருள். விரைனா என்ன? கழல்னா என்ன? ததும்பி, மெய் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. விரை மனம், கழல் அணிகலன், ததும்பி பெருகி, மெய்னா உடல் என்பதை குறிக்கும். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. பொருந்தாத சொல்லை கண்டறிக. சேர்ப்பன், பரதன், சோத்தியர், பரத்தியர். இதில் பொருந்தாத சொல் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். சோத்தியர் என்பது பொருந்தாத சொல்லாகும். கீழ்கண்ட எந்த நிலத்தில் ஏறு தழுவுதல் என்னும் வீர விளையாட்டு நடைபெற்றது? இது தமிழர்கள் சிறப்பாக இருக்கும். கீழ்கண்ட எந்த நிலத்தில் ஏறு தழுவுதல் என்னும் வீர விளையாட்டு நடைபெற்றது? அது எந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா முல்லை நிலம் என்பது சரியான விடை. எழுத்து, சொல், பொருள் ஆகிய 3க்கும் இலக்கணம் கூறும் நூல் எந்த நூல்? எழுத்து, சொல், பொருள் ஆகிய 3க்கும் இலக்கணம் கூறும் நூல் தொல்காப்பியம் என்பது சரியான விடை. தவறான இணையை கண்டறிக. சொல்லும் பொருளும். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. கிளை, உறவினர், பேதையார், அறிவற்றவர், போற்றார், பகைவர். இதுல அளந்தவர், கொடையாளர் என்பது, அதாவது அளந்தவர்னா வறுமையுற்றவர், கொடையாளர் என்பது தவறான இணையாகும். திராவிட பெருமொழிகளில் தவறானது எது? திராவிட பெருமொழிகளில் தவறானது உருது என்பது சரியான விடை. இருபொருள் தருக. தார் என்னும் சொல் தரும் இருபொருள் என்ன? தார்னா எதை சொல்லுவோம்? தார்னா மாலை மற்றும் படை என்பதை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார். பார்னா எதை குறிக்கும்? பார்னா என்ன குறிக்கும்? உலகம். மேதினி, மேதினினாலும் உலகம், உலகம் பார்னாலும் உலகம், உலகம் மேதினி என்பது சரியான விடை. நடு திராவிட மொழி வகைகளில் கீழ்கண்ட எந்த மொழி மட்டும் திராவிட பெருமொழி என கூறப்படுகிறது? நடு திராவிட மொழியில இந்த திராவிட பெருமொழி ஒன்று இடம்பெற்றிருக்கோ, அது எந்த மொழி? ஆப்ஷன்ல பாருங்க. தெலுங்கு தான் உங்களுக்கு நடு திராவிட மொழி வகைகளில் இடம்பெற்றிருக்கும் திராவிட பெருமொழி என அழைக்கப்படுகிறது. கீழ் காண்பவனவற்றுள் ஒரு பொருள் பன்மொழி அல்லாத ஒன்றை தேர்க. ஒரு பொருள் பன்மொழி அல்லாதது. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல ஒரு பொருள் பன்மொழி அல்லாதது ஆன்சர் கரெக்ட் தான். பூமாலை என்பது ஒரு பொருள் பன்மொழி அல்லாத ஒன்றாகும். உலக தமிழ் மாநாடுகள் குறித்த இணைகளில் எது தவறானது? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க.
1995 தஞ்சாவூர், 66 முதல் உலக தமிழ் மாநாடு, 68 இரண்டாம் உலக தமிழ் மாநாடு, தஞ்சாவூரில் 8வதுன்னு நினைக்கிறேன், ஜெயலலிதா அம்மையாரால் தொடங்கப்பட்டது. 1987 கோலாலம்பூரில் தான் நடைபெற்றது. மொரீசியஸ் என்பது தவறான ஒன்றாகும். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர், இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இதில் ஆப்ஷனில் குமரலி பட்டர் என்பது சரியான விடை. கீழ் காண்பவனவற்றுள் ஒரு பொருள் பன்மொழியை தேர்க. கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் ஒரு பொருள் பன்மொழி எது வரும்? ஆப்ஷனில் நூற்பணுவல் என்பது ஒரு பொருள் பன்மொழியாகும். இருபொருள் தருக, பிடி என்பதன் இருபொருள் என்ன? இதில் பிடி என்பது பிடித்தல், பிடி என்பது பெண் யானையை குறிக்கும். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. திருக்குறள் நூலானது மக்கட்பண்பில்லாதவரை கீழ்கண்டவற்றில் எவ்வாறாக பழிக்கிறது? திருக்குறள் நூலானது மக்கட்பண்பில்லாதவரை கீழ்கண்டவற்றில் எவ்வாறாக பழிக்கிறது? மக்கட்பண்பில்லாதவரை வள்ளுவர் என்னன்னு சொல்றாரு? மரம் என்று பழிக்கிறார். அகரவரிசையில் எழுதுக. மாவரிசை அப்படி ஞாபகம் வச்சுங்க. மா மீ மீ. இதுல சரியான அகரவரிசை எது? ஆன்சர் சரிதான். மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்குமலை. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான அகரவரிசையாகும். பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. இதில் 3 பண்பு தொகையா வரும், 1 வினை தொகையா வரும். ஆன்சர் சரிதான். எதுன்னு பார்த்தீங்கன்னா அலைகடல் என்பது பொருந்தா சொல்லாகும். காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பு என்ன பண்பு? காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பு ஆப்ஷன்ல பாருங்க, எதுன்னு பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் பண்பு என்பது சரியான விடை. பிழை திருத்துதல், சரியான பதிலை தேர்ந்தெடு. இதற்கு ஓருனாவே எதற்கு வரும் ஞாபகம் வச்சுங்க. உயிர் எழுத்துக்கு ஓருங்கிறது வரும். இப்போ இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள், இதில் ஒரு ஏரி வராது, ஓர் ஏரி, ஓராரி இதெல்லாம் தவறு. ஓர் ஏரி என்பது சரியான விடை. இருபொருள் தருக. நகை என்பதன் இருபொருள் என்ன? ஆப்ஷனில் நகை என்பது சிரிப்பு, நகை என்பது அணிகலன் என்பதையும் குறிக்கும். ஆப்ஷன் சி சரியான விடை. தவறான இணையை கண்டறிக. இதில் கோவை, கோயம்புத்தூர், குடந்தை, கும்பகோணம், புதுமை, புதுக்கோட்டை, உதகை, உதகமண்டலம். இதில் ஏன் தவறுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டையை என்னன்னு சொல்லுவோம்? புதுகை என்பது தான் சரி. புதுமை என்பது தவறான இணை. சொல் பொருள் பொருத்துக. புலம், கடறு, கோடு, குருளை. அப்படி ஆப்ஷனில் பாருங்க. புலம் என்பது அழகை குறிக்கும். கடறு காடு என்பதை குறிக்கும். கோடு கொம்பு, குருளை குட்டி. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. புலம்னா அழகு, கடறுனா காடு, கோடுனா கொம்பு, குருளை குட்டி என்பதை ஆப்ஷன் பி சரியான ஒன்று. கீழ்கண்ட எந்த நூலில் உள்ள கலைநுட்ப செய்திகளானது சங்ககால தமிழர்களின் கலை இலக்கிய தனித்தன்மைகளுக்கு சான்றுகளாக திகழ்கின்றன? எந்த நூலில் உள்ள கலைநுட்ப செய்தி சங்ககால தமிழர்களின் கலை இலக்கிய தனித்தன்மைகளுக்கு சான்றுகளாக திகழ்கின்றன? அந்த நூல் சிலப்பதிகாரம் என்பது சரியான விடை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நெருப்பு இதனுடைய பொருள் என்னென்ன வரும்? ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நெருப்பு. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அனல் மற்றும் கனல் என்பதை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான விடை.
பின்வருவனவற்றுள் ஏட்டுக்கற்றைகளின் பெயர்களில் அல்லாதது எது? ஏட்டுக்கற்றை பெயர்களில் அல்லாதது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஏடு, புத்தகம், பணுவல்னு சொல்லுவோம். சுவடு என்பது பெயர்களில் அல்லாதது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரியான எண்ணடை, இதுக்கும் ஊருக்காகத்தான். இதற்கு சரியானது என்ன வரும்? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. இதுல ஒரு பகல் வராது, ஒன்று பகல் வராது, ஒன் பகல் வராது. ஒரு பகல் என்பது சரியான விடை. சரியான சொல்லை தேர்க. ஆப்ஷன்ல துணர்னா என்ன? புலை. துய்ப்பது லயத்துடன். இதுல சரியான சொல் என்ன வரும்? துணர்னா சீராக என்பது தவறு. துய்ப்பது மலர்கள் லயத்துடன் தருதல் என்பது தவறு. புலை என்பது துளை என்பதை குறிக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியினை வியந்து பாடியவர் யார்? யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், இதெல்லாம் மறக்கவே மாட்டோம். பாரதியார் என்பது சரியான விடை. ஊர் பெயர்களின் சரியான மருவுவை தேர்வு செய்க. மயிலாப்பூர், இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மயிலாப்பூருக்கு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மயிலை, மயலை, மயிலை என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி தான் சரியான மருவு ஆகும். பொருந்தாத இணையை கண்டறிக. இதுல மேதினா எருமை, சந்தம்னா அழகு, அங்கனர் அப்படின்னா சிவனை குறிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோநாத்தா பசி, கோதில் அப்படின்னா அதற்கு குற்றம் இல்லாத அப்படின்னு பொருள்படும். கோதில் பசு என்பது பொருந்தாத இணையாகும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல், இதற்கு என்னென்ன பொருள் வரும்? வயல் என்பது பலனம் என்பது வயலை குறிக்கும். செய் என்பது வயலை குறிக்கும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விடை, மனிதனுக்கு விடை கொடு, கவிதைக்கு விடை கொடு, மானத்துக்கு விடை கொடு, இதெல்லாம் தவறு. கவலைக்கு விடை கொடு என்பது சரியான விடை. பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் உயர்கொள்கை கேட்டோன் எந்தை என் தென்கிணை குரலே என்ற வரியில் துஞ்சான் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? பலர் துஞ்சவும் தான் துஞ்சான், இதுல துஞ்சான் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? துஞ்சான் தூங்க மாட்டான், அதனுடைய எதிர்ச்சொல் உறங்குபவன் என்பது சரியான விடையாகும். சரியான எண்ணடை ஒன்று கூட்டல் தலைவன், இதற்கு என்ன வரும்? வந்திருக்கு. ஓர் தலைவன், ஒரே தலைவன், ஒற்றை தலைவன், ஒரு தலைவன் என்பதுதான் சரியான விடை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இனிய, ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க. இனிய எதுக்கு வரும்? இனிய விலங்கிடம் பழகாதே, நாம் இனிய வாங்க வேண்டும், தமிழ் இனிய கொண்டுள்ளது. சரியான விடை எல்லோருக்கும் இனிய வணக்கம் என்பது சரியான விடையாகும். ஊர் பெயர்களின் மருவு. உதகமண்டலம் என்ன சொல்லுவோம்? உதகை இல்லைன்னா ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஊட்டி என்பது சரியான விடையாகும். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வவுத்து வழி, எழுத்து வழக்கு சொல் என்ன வரும்? வவுத்து வழி, இதற்கு சரியான ஒன்று வயிற்று வலி என்பது எழுத்து வழக்கு சொல்லாகும். பிரபந்தம் என்ற வட சொல்லுக்கு பொருள் என்ன? பிரபந்தம் இந்த வட சொல்லுக்கு பொருள் என்ன? பிரபந்தம் என்ற வட சொல்லுக்கு பொருள் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நன்கு கட்டப்பட்டது என்பது சரியான விடை. அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல். பைய நாவையசைத்த பழந்தமிழ். பைய நாவை அசைத்த பழந்தமிழ், இதுல பைய அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல். பையன்னா என்ன சொல்லுவோம்? மெதுவாக, பையன் நடுன்னு இப்போ சில இடத்துல பேசுவாங்க. அதற்கு சரியான எதிர்ச்சொல் வேகமாக என்பது சரி. தமிழர் உணர்வு சரி. இதுல என்ற நூலை எழுதியவர் யார்?
தமிழர் உணர்வு என்ற நூலை எழுதியவர்? ஆப்ஷன்ல பாருங்க, பக்த வச்சல பாரதி என்பது சரியான விடை. தமிழர் உணர்வு என்ற நூலை எழுதியவர் ஆவார். அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல்? அல்கு உற்ற குளர்க்கு நாற்றம் இல்லையே. இதுல அல்கு என்பதன் எதிர்ச்சொல் என்ன? அல்குனா எதை குறிக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சதான், இரவு. அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? பகல் என்பது சரியான விடை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. உற்றார், இந்த இடத்துக்கு எந்த சொல் வரும்? உற்றார், உறவினர் என்பது சரியான விடையாகும். ஒன்று என்ற தமிழ் சொல் கன்னடம், துளு ஆகிய மொழிகளில் முறையே எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒன்று அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம், கன்னடத்துல எப்படி கூறுறாங்க, துளுவுல எப்படி கூறுறாங்க? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, கன்னடத்துல ஒந்து, துளுவுல ஒஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, இதுல ஓர் மண் தொட்டி வராது, ஒரு மண் தொட்டி வரும். இதுல ஓர் அழகிய வரணும், ஒருன்னு வந்திருக்கு. இதுல ஒரு பசுமையான வரணும். சரியான விடை பார்த்தீங்கன்னா, ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருக்கின்றன. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். சாவி, சாவி என்னன்னு சொல்லுவோம்? ஆப்ஷன்ல சாவி கொத்து என்பது சரியான இணை. ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா? சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா? எழுத்து வழக்கு என்ன வரும்? ஒண்டியா, ஒருத்தன், தனியா, இதெல்லாம் வராது. ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா? ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. பிழை திருத்துதல், சரியான பதிலை தேர்ந்தெடு. மாடு, இதற்கு என்ன வரும்னா அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, ஓர் மாடு வராது, ஒன்று மாடு, ஓரொரு மாடு தவறு. சரியான ஒன்று ஒரு மாடு என்பது சரியான விடை. இது எப்போ ஞாபகம் வச்சுங்க, உயிரெழுத்து வந்தால் தான் என்ன வரும்? ஓருங்கிறது வரும். அடுத்த ஒன்று, அப்பா சிற்றுந்தை துடைத்தார், அது பளபளப்பாக இருந்தது. இணைப்பு சொல் என்ன வரும்? அப்பா சிற்றுந்தை துடைத்தார். ஆப்ஷன்ல ஆகையால் அது பளபளப்பாக இருந்தது என்பது சரியான விடை. அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல்? தெருளும் உணர்வில்லாத சிறுமியேன் யான் என்றார். இதுல தெருளும் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன? தெருளும் உணர்வில்லாத. ஆப்ஷன்ல பாருங்க, தெருளும் அப்படின்னா தெளிவற்ற. இதற்கு சரியான எதிர்ச்சொல் தெளிவுடைய என்பது சரியான விடை. தீயினால் சுட்டபின் ஆறிவிடும், கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் மாறாது. இதனுடைய இணைப்பு சொல் என்ன வரும்? தீயினால் சுட்டபின் ஆறிவிடும். ஆப்ஷன்ல ஆனால் கடும் சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது என்பது ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர் யார்? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர்? இது பழைய கொஸ்டின்ஸில் ரிப்பீட்டடு கொஸ்டினாக வந்துட்டே இருக்கும். சா அகத்தியலிங்கம் என்பது சரியான விடை. பேச்சு தமிழில் அமைந்த தொடர். இதில் பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. ஆப்ஷன்ல புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது, வறட்சி அனைத்து இடங்களையும் பாதித்துள்ளது, மயில்கள் விரலியரை போல ஆடுகின்றன. இதெல்லாம் எழுத்து வழக்கில் வரும். அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படிங்கிறது தான் சரியான பேச்சு தமிழில் அமைந்த தொடர். ஆப்ஷன் ஏ. இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர். இணைப்பு சொல். ஓவியர் மன்னா பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று என்றான். ஆப்ஷன்ல பாருங்க, இந்த ஓவியத்தில் அமைதி இருக்கிறது என்றார் அரசர்,
அதற்கு ஓவியர் என்ன சொல்றாரு, மன்னா பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று என்றான் ஓவியர். அதற்கு என்பது சரியான இணைப்பு சொல். பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கில் அம்மா பசிக்கின்றது, பசிக்கிறது, பசிக்கின்றது, அம்மா பசிப்பது. ஆப்ஷனில் பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம், அம்மா பசிக்குது அப்படிங்கிறது தான் சரியான பேச்சு வழக்கில் அமைந்த தொடராகும். அடுத்த ஒன்று பாருங்க, பழந்தமிழர்களின் அகவாழ்வை பாடுவது என்னவென அழைக்கப்பட்டது? பழந்தமிழர்களின் அகவாழ்வு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அகவாழ்வு அன்பின் ஐந்திணை என அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளன? தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் பார்த்தீங்கன்னா 42 மொழிகள் உள்ளன. இதில் 40 நெடில், 2 குறில் எழுத்துக்கள். நோ மற்றும் தூண் நினைக்கிறேன், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா குறில் எழுத்துக்களாக உள்ளன. மா என்னும் சொல்லுக்குரிய பொருளை தேர்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் மா ஆப்ஷனில் பாருங்க, மா என்னும் சொல்லுக்குரிய பொருள். இதில் மதித்தல், வாசனை, பட்டு இதெல்லாம் பொருள் தராது. மா என்பது மேன்மை என்பதை குறிக்கும். தமிழ் எழுத்துகளில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? மிகப்பெரிய சீர்திருத்தம் அப்படின்னாவே யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் என்பது சரியான விடை. தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? தை, தைனா ஒரு மாதத்தின் பெயர். திங்கள்னா மாதம் என பொருள்படும். திங்களின் பெயர் என்பது சரியான விடை. மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துகளையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க எதை பயன்படுத்தினான்? அப்போ பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது, மொழியே கிடையாது. மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துகளையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினான். சைகை என்பது சரியான விடை. அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக. அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட, இது நம்ம பார்த்துருப்போம். மலர்ந்தன என்பது பொருள்படும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஆண் என்பது ஆங்கிறதா, கோன்னா அரசன், மான்னா மா. இதில் தவறான ஒன்று தேன்னா தோ என்பது தவறான இணையாகும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடிவகை, அடிவகை எது வரும்னா அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. இலை, தோகை, ஓலை, துளிர், முறி, குருத்து இதெல்லாம் தவறு. தாள், தண்டு, கோல் என்பது அடிவகையை குறிக்கும். கமுகு என்பதன் தாவர இலை பெயர் என்ன? கமுகு என்னன்னா பாக்குன்னு பார்த்துருப்போம். கமுகு என்ன சொல்லுவோம்? கூந்தல் என்பது சரியான விடை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா பல வகையான கடற்கலன்களை குறிக்கும். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய தமிழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய தமிழ், தமிழ்ல இயல் இசை நாடகத்தமிழ். உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய தமிழ் பார்த்தீங்கன்னா இசைத்தமிழ் என்று அழைக்கப்படுகிறது. எங்க நிற்கிற இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? எழுத்து வழக்கு எங்க நிற்கிற, இதுக்கு நம்ம எப்படி சொல்லுமோ? எங்கே நிற்கிறாய் என்பது சரியான எழுத்து வழக்காகும். இன்றைய மதுரையில் கீழ்கண்ட எந்த தமிழ்ச்சங்கம் இருந்தது? கபடாபுரம் இதெல்லாம் பார்த்தோம். இன்றைய மதுரையில் கீழ்கண்ட எந்த தமிழ்ச்சங்கம் இருந்தது? மதுரையில் அமைந்தது 3ஆம் சங்கம் என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. அப்ப என்னவா இருக்கணும்? எழுத்து வழக்கு தொடர். ரைட்டா சொன்ன, சரியா சொன்ன, சரியா சொன்ன,
இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரியாக சொன்னாய் என்பது பேச்சு வழக்கு அல்லாத தொடர். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. தமிழ் மொழியானது மொத்தம் எத்தனை ஒலிகளை கொண்டுள்ளது? தமிழ் மொழியானது மொத்தம் எத்தனை ஒலிகளை கொண்டுள்ளதுன்னு பாருங்க. ஆப்ஷன்ல 500 ஒலிகளை கொண்டுள்ளது என்பது சரி. அகரவரிசையில் அமைந்த சொற்களை கண்டறிக. சா சா சி சி. இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. பா வரிசையில் சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாழை, சோளம். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான அகரவரிசையில் அமைந்த தொடர். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கடைசி ஒன்று, தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யார்? தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் ஆப்ஷனில் கெல்லட் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 100 கேள்விகள் லைவில் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு லைவ் டெஸ்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். இதே மாதிரி படிச்சுட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி 8 நாளும் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டு வந்தீங்க. இதே மாதிரி ஜிகேவும் பார்த்துட்டு வாங்க. வெற்றி நமதே. தேங்க்யூ ஆல்.